ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் லால்பேட்டை எலக்ட்ரிஷியன் அண்ட் ப்ளம்பர். இப்போ இந்த சைட்டில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து வாட்டர் டேங்க் வந்து வைக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். புதுசாக வந்து ஆல்ரெடி பழைய டேங்க் இங்கே இருக்குது. அதில் தண்ணி பத்தலன்னு சொல்லிட்டு கீழே ஆட்டோமேட்டிக்காகவும் வந்து மோட்ரு மூலியமாகவும் ஏற்றுறதுனால நம்ம வந்து மேலே ஒரு 1000 லிட்டர் டேங்க் ஒன்று 750 லிட்டர் டேங்க் ஒன்று வச்சு, ப்ளஸ் அந்த பழைய டேங்கையும் நல்லா ஒர்க்கிங்கில் கண்டிஷனில் இருக்கிறதுனால அதுவே நம்ம கொடுத்துருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து புது டேங்கை வந்து நான் மேலே வச்சுட்டு லோ ரூஃபில் வந்து சின்ன டேங்க் இருந்துச்சு. அந்த சின்ன டேங்க் வந்து அதுவும் யூஸ் பண்ணணும், ப்ளஸ்ஸு நம்ம வந்து இந்த லைனுமே யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கஸ்டமர் கேட்டுருந்துருக்காங்க. அதனால் வந்து நம்ம வந்து இப்போது என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா, நம்ம இதில் வந்து தண்ணி மோட்ரு போட்டால் தண்ணி ஊற்றுறது வந்து மேலே புது டேங்கு 750 லிட்டர் டேங்குக்கும், அதுலேருந்து நம்ம அவுட்புட்டை எடுத்து அந்த அவுட்புட்டில் வந்து சின்ன டேங்கில் வந்து ஒரு கேட் வால்வு, அதாவது கேட் வால்வு ஒன்று வச்சு அதுக்கப்புறம் பால் செட்டு ஃப்ளோட்டு பால் வந்து டேங்க் பால் வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நம்ம வந்து என்னென்ன மெத்தடில் வந்து ரெடி பண்ணுறோம். இதை வந்து நம்ம சில பேர் பழைய டேங்க் எடுத்துகிட்டு புது டேங்க் மேலே ரெண்டும் ஈக்குவலாக வைக்கணும் அப்படிம்பாங்க. நம்ம வந்து அவுட்புட்டு நம்ம வந்து சின்ன டேங்க்லேருந்தே எல்லாத்துக்குமே அவுட்புட் போகிற மாதிரியும், பெரிய டேங்க்லேருந்து வந்து நம்ம வந்து ஃபுல்லாகி அவங்க வந்து தண்ணி இது ப்ரெஷர் ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் தண்ணி வந்து அதிகமாக தேவைப்படுறதுனால நம்ம வந்து இப்படி இந்த மாதிரி மெத்தடில் நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் கீழே நான் பழைய டேங்கில் நம்ம ஹோல்ட் பண்ணி அதில் தான் நம்ம பால் செட் பண்ண போகிறோம். அதில் வந்து நம்ம ஆல்ரெடி பிளாக் டேங்க் வந்து, அதாவது சின்ன டேங்க் வந்து ஃபுல்லாகவே இருக்கும். நம்ம மேலே டேங்க் வந்து நம்ம தண்ணி ஏற்றினாலும் அதில் தண்ணி ஏற்றும் போது அவுட்புட் ஆகி இதில் வந்து அப்படியே ஒரு சர்க்குலேஷன் மெத்தடில் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். பால் வந்து நம்ம வந்து டைரெக்டாக வந்து சைடில் ஹோல்ட் பண்ணி தான் நம்ம வந்து டேங்க் ஃப்ளோட் பால் வந்து செட் பண்ணுவோம். அதில் பாருங்கள், நம்ம ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எஃப்டியை போட்டு முக்கால் எஃப்டியை போட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து டெப்லான் டேப், சில டைமில் டெப்லான் டேப் ஏற்றுவோம், சில டைம் நூல் கன்சலாக போட்டு நம்ம ரெடி பண்ணுவோம். அதனால் வந்து நம்ம அதுக்கு இந்தமாதிரி ரெடி பண்ணியாச்சு. ஃபுல்லாக வந்து அவுட்புட் வந்து நம்ம கொடுத்தாச்சு. கரெக்டாக பாருங்கள், நம்ம அதிலே ஏர் வச்சு ஏர் எல்லாமே கொடுத்துட்டு நம்ம கீழே அந்த பைப் லைன் அந்த ஃப்ளோட்டு பாலுக்கு நம்ம போகிற மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோம். அப்போ தான் ஃபஸ்ட்டு டேங்க் வந்து ஃபுல்லாகிட்டு அதுலேருந்து ஆல்ரெடி பிளாக் டேங்க் ஃபுல்லாகவே இருக்கும். இதுபோல் நிறைய சைட்டுகள் நாங்கள் வீடியோ பண்ணிகிட்ருக்கோம், நிறைய அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.